ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 2வது இயல் பகுதியிலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த பகுதியிலிருந்து 80 கேள்வியை நான் எடுத்து வந்திருக்கேன். நான் எங்கேருந்து எடுத்து வந்திருக்கேன்னா, செய்யுள், உரைநடை, இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி எல்லாத்துலேருந்துமே எடுத்து வந்திருக்கேன். லைன் பை லைன் கொஷின் எடுத்து வந்திருக்கேன். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா இதை டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். இல்லை குமார், நான் இன்னும் படிக்கவே இல்லை, இப்போ தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்க பொறுமையாக கவனித்தாவே போதும். இந்த கண்டென்ட் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் படிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் போர் அடிக்கும். பட் நம்முடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கன்வே ஆகும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொன்று நான் சொல்லிடுறேங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட் இயலுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். சரி, கேள்விகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் யார்? மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று சொன்னவர் திருமூலர். திருமந்திரம் அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பார். வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று பாடியவர் யார்? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாகும் என்று சொன்னவர் ஔவையார். ஔவையார். அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. திசைகளை பொருத்தணும், அதாவது காற்றுடைய அடிப்படையில் திசைகளை பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கிழக்கு அப்படின்னா அதுக்கு குணக்கு அப்படிங்கிற பேர் இருக்குது. மேற்குக்கு குடக்கு அப்படிங்கிற பேர் இருக்குது. வடக்குக்கு வாடை அப்படிங்கிற பேர் இருக்குது. தெற்குக்கு தென்றல் அப்படிங்கிற பேர் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பெயரினை பொறுத்துக. இங்கேயும் அதே மாதிரி தான், காற்றை அடிப்படையாக வைத்து நம்ம பெயரை பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? கிழக்குக்கு கொண்டல் அப்படின்னு பேர், மேற்குக்கு கோடை அப்படின்னு பேர், வடக்குக்கு வாடை அப்படின்னு பேர், தெற்குக்கு தென்றல் அப்படின்னு பேர். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. போன எக்ஸாமில் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க, நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் என்ன? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி. பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது என்னும் நூலை எழுதியவர் யார்? பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூது. இந்த நூலை எழுதியவர் பலபட்டடை சொக்கநாத புலவர். பலபட்டடை சொக்கநாத புலவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பீர் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பாடியவர் யார்? காற்றை பற்றி பாடியிருக்காங்க. இப்படி பாடியவர் பலபட்டடை சொக்கநாத புலவர். பலபட்டடை சொக்கநாத புலவர். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று கூறும் நூல் என்ன? இந்த பாட்டு வரி இருக்கிற நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை புறநானூறு. புறநானூரில் தான் இந்த பாட்டு வரி இருக்கிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர் யார்? இந்த பாட்டு புறநானூரில் இருக்குன்னு பார்த்தோம். இந்த பாட்டை பாடியவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை வெண்ணி குயத்தியார். வெண்ணி குயத்தியார். அடுத்த கேள்வியை பாருங்கள். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக கலியியல் யானை கரிகால் வளவ என்று புகழப்படும் மன்னன் யார்? இந்த பாட்டு வரியிலேயே மன்னன் யாருன்னு கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள். கரிகால் வளவனா கரிகால் சோழன். கரிகால சோழன். அடுத்த கேள்வி. கிரேக்க அறிஞர் யார் பருவக்காற்றின் பயனினை உலகிற்கு உணர்த்தினார்? பருவக்காற்றுன்னு ஒன்று இருக்குது, அதனால் நமக்கு நன்மை இருக்குது அப்படிங்கிறத உலகுக்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ். ஹிப்பாலஸ். பருவக்காற்றின் உதவியுடன் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் முறை
கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது? ஹிப்பாலஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். இதை எப்போ கண்டுபிடிச்சாருன்னு கேட்டிருக்காங்க. விடை கிபி 1ஆம் நூற்றாண்டு. கிபி 1ஆம் நூற்றாண்டு. எங்கே? கிரேக்கத்திலேருந்து முசிறி துறைமுகத்துக்கு நேரே வந்திருக்காங்க. அப்படியே நடுக்கடல்லையே வந்திருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். வலிமிகின் வழி இல்லை என்று கூறும் நூல் என்ன? வலிமிகின் வழி இல்லை இப்படி சொல்லும் நூல் புறநானூறு. வலிமிகின் வழி இல்லை என்று கூறும் நூல் புறநானூறு. அடுத்த கேள்வி, வலிமிகின் வழி இல்லை என்று பாடியவர் யார்? இந்த பாட்டு வரி புறநானூறில் இருக்குது. இந்த பாட்டு வரியை பாடியவர் ஐயூர் முடவனார். ஐயூர் முடவனார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை புறநானூறில் பாடியவர் யார்? கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது இப்படி புறநானூரில் பாடியிருக்காரு. யார் பாடியிருக்காருன்னா மருதன் இளநாகனார். மருதன் இளநாகனார். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? உலக காற்றாலையில் மின் உற்பத்தி இதில் இந்தியாவுடைய இடம் 5ஆம் இடம். உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடம். இந்தியாவில் காற்றாலை உற்பத்தியில் முதலிடம் பெறும் மாநிலம் எது? காற்று மூலமாக மின்சாரம் தயாரிப்பதில் இந்தியாவில் முதலிடம் தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாடு. உலகிலேயே அதிக அளவு காற்றை மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவின் இடம் என்ன? காற்றை அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவுடைய இடம் 2வது இடங்க. 2வது இடத்துல இருக்கோம். இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் எத்தனையாவது இடத்தை பெறுவது காற்று மாசுபாடாகும்? காற்று மாசுபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்துது. இதற்கான பதில் 5வது காரணிங்க. இந்தியாவில் அதிகமான இறப்பு ஏற்படும் காரணங்களில் 5வது ரேங்க்கு காற்று மாசுபாடுக்கு தான் உண்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் எது வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளுடைய சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது? இதற்கான பதில் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். குளிர்பதன பெட்டியில் இருந்து வெளியாகும் ஓசோன் படலத்தை தாக்கும் நச்சு பொருள் என்ன? ஒரு நச்சு பொருள் இருக்குது. அது எங்கே உருவாகுது? குளிர்பதன பெட்டியில் உருவாகுது. ஓசோன் படலத்தை தாக்குது. அந்த நச்சு பொருள் குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்த கேள்வியை பாருங்கள். அமில மழைக்கு காரணமானவை எவை? அமில மழைக்கு காரணமானவை 2 பொருளை கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற லைக்கு, நீங்கள் போடுற பாசிட்டிவான கமெண்ட்டு, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுறது எல்லாமே எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது. முடிஞ்சால் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, விடையை பார்க்கலாங்களா? அமில மழைக்கு காரணம் கந்தக டை ஆக்சைடும் நைட்ரஜன் டை ஆக்சைடும் காரணம். கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு 2ம் தான் அமிலமலைக்கு காரணம். உலக காற்று தினம் என்று கொண்டாடப்படுகிறது? உலக காற்று தினம் விடையை பார்க்கலாங்களா? ஜூன் 5 உலக காற்று தினம். ஜூன் 5. குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும்? குளோரோஃப்ளோரோ கார்பனுடைய ஒரே ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும். ஒன்றே உலகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஒன்றே உலகம், இதை பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும். விடையை பார்க்கலாங்களா? விடை தனிநாயகம் அடிகள். அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த நாட்டில் மன்னர்களின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை பாடுகின்றனர்? எந்த நாட்டில் மன்னர்கள் முடிசூடும் பொழுது திருவெம்பாவை, திருப்பாவை பாடல்களை பாடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் தாய்லாந்து. தாய்லாந்து நாட்டில் மன்னர்களுக்கு முடிசூட்டும் பொழுது இந்த பாடல்களை பாடுறாங்க. அடுத்த கேள்வி, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் பாராட்டப்படுபவர் யார்?
இப்படி பாராட்டப்படுபவர்? விடை மகாகவி பாரதியார். மகாகவி பாரதியார். கேலி சித்திரம், கருத்துப்படம் ஆகியவற்றை தமிழில் முதலில் உருவாக்கியவர் யார்? கேலி சித்திரம், கருத்துப்படம் இதை தமிழில் முதல்ல உருவாக்கியவர் பாரதியார் தாங்க. பாரதியார். அடுத்த கேள்வி, பாரதியாரின் காவியங்களில் பொருந்தாதது எது? பாரதியார் எழுதிய காவியங்களில் பொருந்தாதது? குயில் பாட்டு எழுதினார், கண்ணன் பாட்டு எழுதினார், பாஞ்சாலி சபதம் எழுதினார், அறிவியல் ஆத்திச்சூடி எழுதவில்லை. இவர் புதிய ஆத்திச்சூடியை தான் எழுதியிருப்பார். அப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். அறிவியல் ஆத்திச்சூடி இந்த நூலை எழுதியவர் யார்? அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? இதை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்த கேள்வியை பாருங்கள். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன? 2 இதழ்களை கண்டுபிடிக்கணும். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். விடையை பார்க்கலாங்களா? ஒன்று இந்தியா, இன்னொன்று சுதேசமித்திரன். இந்தியா, சுதேசமித்திரன். அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி என்பதனை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆங்கிலத்தில் இது சொல்லுவாங்க. இந்த முறையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் மகாகவி பாரதியார் தாங்க. மகாகவி பாரதியார். அடுத்த கேள்வி, பாரதியாரின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எது? பாரதியாருக்கு அப்படின்னு சிறப்பு பெயர்கள் இருக்குது, அதை நான் கொடுத்துருக்கேன். இதில் எது பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா கரெக்டு, சிந்துக்கு தந்தை கரெக்டு, பாட்டுக்கொரு புலவன் கரெக்டு, காவடி சிந்தின் தந்தை தவறு. சிந்துக்கு தந்தைனா தான் பாரதியார், காவடி சிந்தின் தந்தை அண்ணாமலையார். அதனால் இதுதான் தவறு. அடுத்த கேள்வி, புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமான வசன கவிதையை தமிழில் முதலில் எழுதியவர் யார்? வசன கவிதை அப்படிங்கிறத தமிழில் ஃபஸ்ட்டு எழுதினவர் பாரதியார் தான். புதுக்கவிதையின் முன்னோடின்னு சொல்லலாம். புதுக்கவிதையின் முன்னோடின்னு நினைக்கிறேன். எதுக்கும் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுக்கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தின்னு சொல்லுவாங்க. புதுக்கவிதையின் முன்னோடி பாரதியாராகத்தான் இருக்க வேண்டும். எதுக்கும் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க. கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொருத்துக. சொற்களையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? மயலுறுத்து அப்படின்னா மயங்கச்சை, பிராணரசம்னா உயிர் வலி, லயத்துடன்னா சீராக, கமலம்னா தாமரை. அடுத்தது பொருத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? நேமி அப்படின்னா சக்கரம், கோடு அப்படின்னா மலை, சுவல் அப்படின்னா தோல், விருச்சி அப்படின்னா நற்சொல். அடுத்தது பொருத்துக. சொற்களையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? தூவினா தூவி, நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம், கொடுஞ்செலவுன்னா விரைவாக செல்லுதல், நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள். அடுத்த கேள்வியை பாருங்கள். வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை, நீர் செல நிமிர்ந்த மா ஆள் போல. இது ஒரு பாட்டு வரிங்க. இந்த வரிகளில் குறிப்பிடப்படும் இறைவன் யார்? இந்த வரியில் வரக்கூடிய இறைவன் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? நிமிர்ந்த மா அல். மால்னா திருமால். இங்கே திருமால் அவர் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, இலக்கண குறிப்புகளை பொறுத்துக. இலக்கண குறிப்புகளை பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? மூதூர் அப்படின்னா பண்புத்தொகை, உரு துயர் அப்படின்னா வினைத்தொகை, கை தொழுது அப்படின்னா 3ஆம் வேற்றுமை தொகை, தடக்கைனா உரிச்சொல் தொடர். அடுத்த கேள்வி, இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்ற உரிப்பொருள் கொண்ட திணை எது? தமிழில் 5 திணைகள் இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு உரிப்பொருள் இருக்குது. இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இந்த உரிப்பொருள் எதுக்கு வரும்னா முல்லைக்கு தாங்க வரும். முல்லைக்கு வரும். அடுத்த கேள்வியை பாருங்கள். முல்லை நிலத்தின் சிறு பொழுது என்ன? முல்லை நிலத்துக்கு வரக்கூடிய சிறு பொழுது. ஒவ்வொரு நிலத்துக்கும் சிறு பொழுது இருக்குது.
விடையை பார்க்கலாங்களா? முல்லை நிலத்துக்கு வர்றது மாலை. முல்லைனா மாலை. வைகறை எதுக்கு வரும்னா மருதத்துக்கு வருங்க. மருதம் வந்து வைகறை. நண்பகல் வந்து எதுக்கு வரும்னா பாலை நிலத்துக்கு வரும். ஏற்பாடு எதுக்கு வரும்? ஏற்பாடு வந்து நெய்தலுக்கு வரும் என்று நினைக்கிறேன். இதுக்கும் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய்தல்னா ஏற்பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் கமெண்ட்டை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் படித்து ரொம்ப நாளாகிவிட்டது, ஸோ மறந்து விட்டது. இதை சரியான்னு பார்த்துட்டு கமெண்டில் கூட போட்டு விடுங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்கள். முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது. அடுத்த கேள்வி, முல்லைப்பாட்டு எந்த பாவகையால் இயற்றப்பட்டது? முல்லைப்பாட்டு ஆசிரியப்பா அப்படிங்கிற பாவகையால் இயற்றப்பட்டது. ஆசிரியப்பா. அடுத்த கேள்வி, 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு தாங்க. 103 அடிகள் இருக்கிறது. 10 பாட்டில் குறைந்த அடிகள் கொண்டது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை எழுதியவர் யார்? முல்லைப்பாட்டு அப்படிங்கிற நூலை எழுதியவர் நப்பூதனார். நப்பூதனார். அடுத்த கேள்வியை பாருங்கள். நப்பூதனாரின் தந்தை பொன் வணிகனார் வாழ்ந்த ஊர் எது? நப்பூதனாருடைய அப்பா பொன் வணிகனார். இவர் வாழ்ந்த ஊர் காவிரி பூம்பட்டினம். காவிரி பூம்பட்டினம். அடுத்த கேள்வி, கப்பித்தான் எனப்படுபவர் யார்? கப்பித்தான் யாரை சொல்லுவாங்க? விடையை பார்க்கலாங்களா? தலைமை மாலுமி. அவருக்கு தான் கப்பித்தான் அப்படிங்கிற பேர் இருக்குது. தொங்கான் எனப்படுவது என்ன? தொங்கான் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? கப்பலுக்கு தான் தொங்கான் அப்படிங்கிற பேர் இருக்குது. தொங்கான்னா கப்பல். அடுத்த கேள்வி, வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டில் தொடங்கியது? வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கிற முறையானது 2000வது ஆண்டில் தொடங்கியது. 2000வது ஆண்டிலிருந்து தான் பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. அடுத்த கேள்வி, உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எது? உலக வானிலை அமைப்புடைய மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம். விடையை பார்க்கலாங்களா? அமைந்திருக்கும் இடம் புதுடெல்லி. புதுடெல்லி. அடுத்த கேள்வியை பாருங்கள். மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பர் முதல் புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளது? 2004 செப்டம்பர்லேருந்து பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. லிஸ்ட்டு போட்டு பேரை செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. மொத்தம் 64 பெயர்களை வச்சுருந்தாங்க. 64 பெயர்கள். அடுத்த கேள்வி, இந்தியா புயலுக்கு வைத்த பெயர்களில் சரியானது எது? அந்த 64 பெயரில் இந்தியாவும் பெயர் கொடுத்தது. இதற்கான பதில், இந்தியா வச்ச பேர் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல் எல்லாமே இந்தியா வச்ச பெயர்கள் தான். அடுத்த கேள்வி, லெஹர் என்ற சொல்லின் பொருள் என்ன? லெஹர் அப்படிங்கிறதும் புயலுக்கு வைக்கப்பட்ட பெயர் தான். இந்த சொல்லுடைய பொருள் அலை. லெஹர்னா அலை. அடுத்த கேள்வி, புயலுக்கு பெயர் வைத்த நாடுகளை பொறுத்துக. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பேர் வச்சாங்க. இதை பொருத்த வேண்டும். விடையை பார்க்கலாங்களா? இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. லெஹர் அப்படிங்கிற பேரை வச்சது இந்தியா, கஜா அப்படிங்கிற பேரை வச்சது இலங்கை, பெய்டி அப்படிங்கிற பேரை வச்சது தாய்லாந்து, பெங்கால் அப்படிங்கிற பேர் வச்சது சவுதி அரேபியா. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெங்கால் அப்படிங்கிற பேர் வந்து 2024 நவம்பரில் வச்சாங்க. போன வருஷம் வைக்கப்பட்ட பெயர். ஸோ எக்ஸாமில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. பெங்கால் அப்படிங்கிற பேரை வச்ச நாடு சவுதி அரேபியா. அடுத்த கேள்வி, இடம்புரி புயல் தாக்கும் நாடுகளில் பொருந்தாதது எது? புயல்கள் 2 விதமாக தாக்கும். ஒன்று இடம்புரி புயல்கள், இன்னொன்று வலம்புரி புயல்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் இடம்புரி புயல்கள் தாக்கும். இடது பக்கமாக தாக்கும். ஆஸ்திரேலிய நாட்டை தாக்காது. ஏன்னா அங்கே வர்றது வலம்புரி புயல்கள்.
அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்தெந்த நாடுகளில் வலம்புரி புயல்கள் தாக்குகின்றன? எந்தெந்த நாட்டில் தாக்குதுன்னா 2 நாட்டை கண்டுபிடிக்கணும். முன்னாடியே ஒன்று பார்த்துட்டோம். ஆஸ்திரேலியா, ஹவாய் தீவு. இந்த 2 நாடுகள்லேயும் வீசுகிற புயல்கள் வலம்புரி புயல்கள். அடுத்த கேள்வி, கொரியாலிஸ் விளைவு கண்டறியப்பட்ட ஆண்டு எது? புயல்கள் திசை மாறி வீசுது இல்லைங்களா, அதைத்தான் கொரியாலிஸ் விளைவுன்னு சொல்லுவாங்க. இதை 1835 கண்டுபிடிச்சாங்க. 1835. அடுத்த கேள்வி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி. அடுத்த கேள்வி, புயலிலே ஒரு தோணி என்ற நூலின் ஆசிரியர் யார்? புயலிலே ஒரு தோணி இந்த புத்தகத்தை எழுதியவர் பா. சிங்காரம். பா. சிங்காரம். அடுத்த கேள்வி, பா. சிங்காரம் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? இதற்கான பதில் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். பா. சிங்காரம் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர். அடுத்த கேள்வியை பாருங்கள். பா. சிங்காரம் வேலை தேடி சென்ற நாடு எது? வேலைக்காக எந்த நாட்டுக்கு போனாருன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இந்தோனேசியா. இந்தோனேசியாவுக்கு போனார். அடுத்த கேள்வி, பா. சிங்காரம் பணியாற்றிய நாளிதழ் எது? இந்தோனேசியாவிலேருந்து திரும்பி வந்துட்டு அவர் ஒரு நாளிதழில் வேலை பார்த்தாரு. இதற்கான பதில் தினத்தந்தி நாளிதழ். தினத்தந்தி. பா. சிங்காரம் மாணவர்களின் கல்விக்காக வழங்கிய நன்கொடை எவ்வளவு? அந்த காலத்திலேயே டொனேஷன் பண்ணியிருக்காரு. எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. விடை 7,50,000 லட்சம் ரூபாய். 7,50,000 லட்சம் ரூபாயை டொனேஷனாக கொடுத்துருக்காரு. அடுத்த கேள்வி, பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்று கூறும் நூல் என்ன? பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்று கூறும் நூல் அகநானூறு. அகநானூறு. அடுத்த கேள்வி இலக்கண கேள்விங்க. பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் பொழுது இடையில் சொற்கள் மறைந்து வருவதற்கு பெயர் என்ன? பெயர் சொல்லோடு வினைச்சொல் சேரும் அல்லது பெயர் சொல்லோடு இன்னொரு பெயர் சொல்லும் சேரும். இப்படி சேரும் பொழுது இடையில் சொற்கள் மறைந்து வரும். மறைந்து வந்தால் அதற்கு பெயர் தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர். அடுத்த கேள்வி, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? தொகைநிலை தொடர் 6 வகைப்படுங்க. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? மதுரைக்கு சென்றார் அப்படிங்கிறது வேற்றுமை தொகை. தேர்ப்பாகன் அப்படிங்கிறது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. வீசு தென்றல் அப்படிங்கிறது வினைத்தொகை. செங்காந்தல் என்பது பண்புத்தொகை. இதுக்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை சென்றார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மதுரைக்கு சென்றார். இங்கே கு அப்படிங்கிற வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்திருக்கு. தேர்ப்பாகன்னா தேரை உடைய பாகன். அப்போ உடைய அப்படிங்கிற உருபு மறைஞ்சு வந்திருக்கு. வீசு தென்றல்னா முக்காலத்துக்கும் வர்ற மாதிரி வந்தால் அது வினைத்தொகை. செங்காந்தல் பிரிச்சிங்கன்னா செம்மை கூட்டல் காந்தல். அப்போ இது பண்புத்தொகை. அடுத்த கேள்வி, சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவதற்கு பெயர் என்ன? சிறப்பு பெயர் முன்னாடி வரும், பொது பெயர் பின்னாடி வரும். ரெண்டுக்கும் இடையில் ஆகிய அப்படிங்கிற வார்த்தை வரும். ஆனால் அந்த வார்த்தை மறைஞ்சு வரும். அப்படி மறைஞ்சு வந்தால் அதுக்கு பெயர் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்த கேள்வி, உனக்கு பாட்டுக்கள் பாடுகின்றோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் என்ற பாரதியுடைய பாட்டு அடிகள். இந்த அடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? என்னென்ன வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இது மொழித்திறன் பயிற்சிங்க. அந்த பகுதியில் தான் இனிமேல் நான் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றா வரும் பாருங்கள். இதுக்கான பதில்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. இங்கே ஒன்றி வந்திருக்கு, அப்போ மோனை வந்திருக்கு. இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இங்கே பாருங்கள், இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அப்போ எதுகை வந்திருக்கு. அப்போ மோனையும் எதுகையும் வந்திருக்கு. அடுத்த கேள்வி, சரியானதை கண்டறிக. 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒவ்வொரு ஆண்டும்
ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம்? இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த பாயிண்ட் சரிதான். அடுத்த 2வது பாயிண்ட் பாருங்கள். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. இது தவறு. தமிழகம் முதலிடம். அடுத்த பாயிண்ட். காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்களே. இந்த பாயிண்ட்டு சரி. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா செய்தி 1, 3 ஆகியன சரி. 2வது பாயிண்ட்டு தவறு. அடுத்த கேள்வி. பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது? இந்த பாட்டு வரியில் வர்ற அறிவியல் செய்தி என்னன்னு கேட்டிருக்காங்க. பாடு இமில் பனிக்கடல் பருகி. இதற்கான பதில் கடல் நீர் ஆவியாகி மேகமாகுது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாக மாறுகிறது. அடுத்த கேள்வி. பெரிய மீசை சிரித்தார். இந்த வண்ணச் சொல்லுக்கான தொகையின் வகை என்ன? பெரிய மீசை சிரித்தார், இதுக்கான இலக்கண குறிப்பு தான் கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை அன்மொழி தொகை. அடுத்த கேள்வி. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்கவும். அதாவது சரியாக பொருத்தணும் நீங்கள். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். விடையை பார்க்கலாங்களா? விடை கொண்டல் அப்படின்னா கிழக்கு, கோடை அப்படின்னா மேற்கு, வாடை அப்படின்னா வடக்கு, தென்றல் அப்படின்னா தெற்கு. இதான் விடை. அப்போ பாருங்கள், 3, 1, 4, 2 இதான் ஆன்சர். அடுத்த கேள்வி. பொறுத்துக. இலக்கண குறிப்புகளை பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? மல்லிகை பூ என்பது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. பறித்த பூங்கொடி என்பது பெயரச்ச தொடர். பூங்கொடி அப்படிங்கிறது உவமை தொகை. ஆடு மாடு என்பது உம்மை தொகை. அடுத்தது பொறுத்துக. இலக்கண குறிப்புகளை பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? எழுக்கதிர் அப்படின்னா வினைத்தொகை. கீரி பாம்புன்னா கீரியும் பாம்பும் உம்மை தொகை. பூங்குழலி வந்தால் அப்படின்னா அன்மொழி தொகை. முத்துப்பல்னா உவமை தொகை. அடுத்த கேள்வி. மலை வாழ்பவர் இதில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை தொகை என்ன? நல்லா கவனிங்க. மலை வாழ்பவர் இந்த சொல்ல வரக்கூடிய வேற்றுமை என்ன வேற்றுமைன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? இதில் 7வது வேற்றுமை தான் வந்திருக்கு. மலையின் கண் வாழ்பவர். கண் அப்படிங்கிறது 7ஆம் வேற்றுமை உருபு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்திருக்கிறது 7ஆம் வேற்றுமை தான் வந்திருக்கு. அடுத்த கேள்வியை பாருங்கள். நிமிர்ந்த மா அல் போல இதில் இடம்பெற்றுள்ள அளபடை என்ன? நிமிர்ந்த மா அல் அளபடையை பற்றி நம்ம நேற்று தான் பார்த்தோம். இதுக்கான விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 3வது இயல்லேருந்து வீடியோ வரும். அதையும் மறக்காமல் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், அதையும் பாருங்கள். சரி, விடையை பார்க்கலாங்களா? நிமிர்ந்த மா அல் போல இதில் வந்திருக்கிறது செய்யுள் இசை அளபடை. செய்யுள் இசை அளபடை. அடுத்த கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? அகன்ற சுடர் அப்படின்னா சூரியன். ஆற்களி அப்படின்னா கடல், மலை, வெள்ளம் எல்லாத்துக்கும் வரும். கட்புல் அப்படின்னா பறவையையும் குறிக்கும், ஒரு புலவனையும் குறிக்கும். கொடுவாய் அப்படின்னா புலியையும் குறிக்கும், பழிச்சொல்லையும் குறிக்கும். நல்லா கவனிங்க. கொடுவாய்னா புலியை குறிக்கும். அடுத்த கேள்வி. பொறுத்துக. பூக்களையும் அதுக்கான பண்புகளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. இலுப்பை பூ இனிமையானது, கரடி இதை விரும்பி சாப்பிடும். பாதிரிப்பூ குடிநீருக்கு தன்னுடைய மனத்தை ஏற்றும். பாதிரிப்பூவை போட்டிங்கன்னா அந்த வாசம் தண்ணியில் அப்படியே இருக்கும். ஆலமலர் காண்பதற்கு அரியதாக இருக்கும். பாங்கர் மலர் இதுதான் மலர் என்று உறுதியாக அறிய இயலாது. அடுத்த கேள்வியை பாருங்கள். பொறுத்துக. கலைச்சொற்களை பொருத்தணும். எளிமையாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? டெம்பிஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. லேண்ட் ஃப்ரீஸ் அப்படின்னா நிலக்காற்று. சீ ஃப்ரீஸ் அப்படின்னா கடல் காற்று. வெல்வென்ட்டுன்னா சுழல் காற்று.
அடுத்து 80வது கேள்வி, கடைசி கேள்விங்க. வெற்றிகரமாக இன்றைய வீடியோவை முடிச்சிட்டோம். உலகின் மிகச்சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார்? உலகின் மிகச்சிறிய தவளை. இந்த நூலுடைய ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ சிறப்பாக முடிந்தது. அனைவருக்கும் நன்றி. இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.